இருந்த வண்ணமாக கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாள் உங்களுடைய நாள், கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதல் நாள், உயிரோடு எழுந்த நாள். இந்த நாளே உங்களை தொழுது கொள்ள, உங்களை ஆராதிக்க, உங்களுக்கு நன்றி செலுத்த ஒரு சிறு மந்தையாக எங்களை கூட்டு சேர்த்த மகாபடி தயவுக்காக சொல்கிறோம். இந்த நாளில் கூட கிறிஸ்துவின் அன்பு எப்பேற்பட்டது, இயேசுவின் அன்பு இணை எது, இயேசுவின் அன்புக்கு நிகழ் எது என்பதை எங்கள் வாழ்நாட்டிலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டுகிற காரியம் வைத்தே இந்த பாடலை இயக்கியிருக்கிற அருமை தேவதாசன் கானா அந்தோனி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு நீர் இந்த வரத்தை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறாங்க. எத்தனையோ பாடல்களை இயக்கி அந்த உலக தமிழ்நாடு எங்கும் இந்தியாவிலேயும் அவர் போய் உங்களுடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளே கூட அவருடைய குரலை நாங்கள் கேட்கவும், இந்த பாடலின் அர்த்தங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதில் உள்ள உட்கருத்துக்களை புரிந்து நாங்கள் நடந்து கொள்ளவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தர வேண்டும் என்று ஆண்டவர் லட்சமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. 1 யோவான் 4:19 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முந்தி நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். அவருடைய சித்தத்தின்படி யார் யார் கிறிஸ்தவர் ஆக வேண்டும், யார் யார் உண்மை கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் அவருக்கு தெரியும். அது முன்கூட்டியே அப்புறம் பேச்சு அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை நாம் இந்த காலத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த பாடலின் உட்கருத்து என்னவென்றால், புருஷன் மனைவியை எப்படி நேசிக்கிறார், மனைவி புருஷன் பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறார்கள், குடும்பத்தில் எப்படி இந்த அன்பு இருக்கிறது, உறவுகள் மத்தியிலே அன்பு எப்படி இருக்கிறது, அது எப்படி பிரிந்து போகிறது, அன்பு எப்படி முடிந்து போகிறது, இதெல்லாம் அந்த சூழலை இந்த ஒவ்வொரு அடியிலையும் வச்சுருக்கார். இப்போது நம்ம அது நேர பாடம். இறைவானே காட்டும் அன்புக்கு நிகரேயா, நினைத்தால் உலகமெங்கும் கிடைக்காதையா. இறைவானே காட்டும் அன்புக்கு கருவில் சுமந்து பெற்றெடுத்த தாயின் அன்பு, தோளை சுமந்து பாதுகாத்த தந்தையின் அன்பு, கருவில் சுமந்து பெற்றெடுத்த தாயின் அன்பு, தோளை சுமந்து பாதுகாக்கும் தந்தையின் அன்பு, பிரிந்து போயிடும் ஒரு நாள் பிரிந்து போயிடும், சூழ்நிலைகள் மாறுதல் மாறி போயிடும், மாறாதையா என்றும் மாறாதையா. இயேசுவே உம் அன்புக்கு நிகரேதையா, இணையேதையா. இறைவானே காட்டும் அன்புக்கு நிகரேதையா, நினைத்தால் உலகமெங்கும் கிடைக்காதையா. இறைவா நீ காட்டும் அன்புக்கு நிகரேதையா. இறைவான் அவர் ரோமன் கேத்தலிக் வந்ததுனால இந்த வார்த்தை போடுறது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த இறைவான் இயேசுவேன்னு போட்பாங்க. இயேசுவே நீ காட்டும் அன்புக்கு நிகரேதையா, நினைத்தால் உலகமெங்கும்
சுமந்து பெற்றெடுத்த தாயின் அன்பும் தோளில் சுமந்து பாதுகாத்த தந்தையின் அன்பும் ஒரு நாளைக்கு பிரிஞ்சு போகும். காரணம் சூழ்நிலைகள் ஐயா கொடுத்துடுறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பு மாறாதையா என்றும் மாறாது. கருவில் சுமந்து பெற்றேன் தாயின் அன்பு தோளில் சுமந்து பாதுகாக்கும் தந்தையின் அன்பு கருவில் சுமந்து பெற்றெடுத்த தாயின் அன்பு தோளில் சுமந்து பாதுகாக்கும் தந்தையின் அன்பு இது போயிடும் ஒரு நாள் போயிடும் சூழ்நிலைகள் மாறுதல் போல் மாறி போயிடும் மாறாதையா என்றும் மாறாதையா இயேசுவே உம் அன்புக்கு நிகரேதையா இயேசுவே நீர் காட்டும் அன்புக்கு கருவில் சுமந்து வேதாகமத்துக்கு நான் அதை யோசித்து பார்த்தேன். யோவான் 19:25-27 யாருன்னா வாசிங்க. யோவான் 19:25-27 வரை. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கருவில் சுமந்து பெற்றெடுத்து யாரு சொல்லுங்க? மரியாள் தான். ஆனால் அந்த மரியாள் பாருங்க, கடைசியில் அவர் சிலுவை மரணத்தில் சிலுவை பாடல்கள்லாம் பாடல்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா எவ்வளோ வேதனையாக இருக்கு பாருங்க. கடைசி வரலாம் நிற்கிறாங்க. அவர் அடக்கம் பண்ணுறவர்கள் இதுதான் தாயின், இதுதான் கருவில் சுமந்து பெற்றெடுத்த தாயின். எப்பவுமே தாய்மாருக்கு முதல்ல பிறக்கிற குழந்தைங்க மேலே கடைசி பிறக்கிற பிள்ளைங்க மேலே அதிக அன்பு இருக்கும். 10 பிள்ளை பெற்றா கூட 11ஆவது பிள்ளைக்கு மேலே அதிக அன்பு சேர்த்தோம். அதே போல் முதல் பிள்ளை மேலே அன்பாக இருப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாள் அவர் படுற அவமானம் பாடுகள் எல்லாத்தையும் பார்த்து கண்ணீர் விட்டுருக்காரு. அப்போதான் எனக்காக அழகு, உங்களுக்காக ஒரு பிள்ளைகளுக்காக அழகுன்னு ஏசு அனுப்பிச்சிருக்காரு. கருவில் சுமந்து. சரி, தந்தையின் அன்பு எப்படி பார்க்கும்போது லூக்கா 15ஆம் அதிகாரம் 20-32 வரை இந்த வாசகம். தந்தையின் அன்பு. லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 20-32 கடைசி வரும். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும்
நடன கலிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம். என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அனுப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். பாருங்க, இந்த கெட்ட குமாரன் என்ன சொல்லுவோம்? கெட்ட குமாரன் அது தலைப்பு தந்தையின் அன்பு தான். சில பேர் இளைய குமாரன்னு சொல்கிறாங்க, ரெண்டுமே தப்பு தான். அந்த தலைப்பு தந்தையின் அன்பு தான். அது அந்த தந்தையின் அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்போடு அது சேர்த்து நினைக்கிறாங்க. அதனால தந்தையின் அன்பு எப்பேற்பட்டதாக இருக்குது. பையன் பாகம் கேட்கலாம், கொடுத்துறாரு. அப்புறம் அவன் ஆசையமாக அழிச்சு போட்டுடுறான். திருப்பி பிச்சைக்காரன் போல வரான், அழுக்காக வரான். அப்பேற்பட்டவன் அவன் அன்போடு போய் எதிர்கொண்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுற, ட்ரெஸ் எல்லாம் குளிப்பாட்டி பாதரட்சை போட்டு கைக்கு மோதிரம் போட்டு ஒரு பெரிய விருந்தே வைக்கிறார். ஆக இது தந்தையின் அன்பு, இது தந்தையின் அன்பு. இப்போது ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். பாருங்க, யோசேப்புடைய சத்தம் நமக்கு நல்லா தெரியும். அவனை பிரிக்கப்படுகிறான், தாக்கப்படுத்துல அவன் பிரிக்கப்படுகிறான், அநேக துன்பங்களை சகிக்கிறான். ஆனாலும் அப்புறம் ஆண்டவர் அவனை உயர்த்தி பெரிய இடத்துல இருக்கும்போது இதெல்லாம் போய் தம்பி அண்ணன் மாதிரிலாம் போய் சொல்லும்போது அந்த வாசமா. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். அவனுக்கு ஒரு பெரிய வாஞ்சனை, இது போதும், நான் செத்துட்டான்னு நினச்சேன், பொய்யான தகவல் வீட்டில் கொடுத்துட்டான், சகோதரர் சொல்லிட்டாங்க, இப்போ அவன் உயிரோடு இருக்கிறான், இது போதும், அவனை போய் நான் பார்ப்பேன். அப்புறம் பின்வர வசனங்கள் படிக்கும்போது அவன் எதிர்கொண்டு போய் கட்டி பிடிச்சி ரொம்ப நேரம் அழுதான். யார்? யோசேப்பும் அழுதான், அப்பாவும் அழுதான். இதுதான் தந்தையின் அன்பு. ஒருவேளை பிள்ளைகள் நம்ம பெற்ற பிள்ளைகள் தவறான வழிகளுக்கு போகலாம், அல்லது அவங்களுடைய ஒரு கஷ்டமான நிலைக்குள்ள போகலாம். ஆனால் தந்தை நம்ம அன்பு அப்படி இல்லை. எப்போ போயிட்டானோ திருப்பி எப்போ வருவான்னு காத்துங்க, எப்போ போயிட்டானே எப்போ வருவான்னு காத்துங்க, தினத்தோறும் காத்துந்தான். இந்த வயதில் பொண்ணு தந்தை வருவாங்க. இதுதான் தந்தைன்னு. இப்போ மறுபடியும் அந்த ஒரு அடி மட்டும் நம்ம மறப்பாங்க. கருவில் சுமந்து கருவில் சுமந்து பெற்று தாயின் புறந்து தோளில் சுமந்து பாதுகாத்த தந்தையின் அன்பு. கருவில் சுமந்து பெற்று தாயின் புறந்து தோளில் சுமந்து பாதுகாத்த தந்தையின் அன்பு. பிரிந்து போயிடும் ஒரு நாள் பிரிந்து
பார்த்துருக்கேன். அப்போது சொல்வதெல்லாம் உண்மை என்ற ஒரு நிகழ்ச்சி உண்டு. அதில் 4 ஆம்பளை பிள்ளைங்க நல்ல உயர் ஜாதியான வசதியான கோட்டீஸ்வரர்கள். இந்த 4 பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைச்சிது, வசதியாக இருந்தது. சென்னையில் தான் இருந்தாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பான ஜாப் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அப்பா காலமாகிட்டாரு, இப்போ அம்மா மட்டும் இருக்கிறாங்க. நீ பார்த்துக்குப்பா நான் எனக்கு பொறுப்பு நிறைய இருக்குது, வேலை நிறைய இருக்குது, இவங்களை பார்த்துக்க முடியாது, நான் வேணால் எத்தனை ஆயிரம் கட்டணம் நான் கொடுத்துட்றேன் எல்லாம். உடனே கடைசி பையன் என்ன பண்ணால் அவன் கொஞ்சம் தந்திரமானவன். சரி எல்லாம் கை கழுவிட்டாங்க, இனிமேல் நாம் உஷாராக வசிக்கணும், நீ இவ்வளோ கூட 4 பேர் குத்துரை போட்டான். குத்துரை பார்த்தாங்க, எத்தனை ஆயிரம் கட்டணம் நான் கொடுத்துட்றேன், நீ பார்த்துக்கோ, அம்மாவை பார்த்துக்கோ. கிட்டத்தட்ட 100 சவரன் நகைக்கு மேலே வச்சுருந்தாங்க. நல்ல சொந்த வீடு, ஆஸ்தி எல்லாம் நல்ல கோட்டீஸ்வரர்கள். இவன் என்ன பண்ணிட்டான், சின்ன பையன் அம்மாவை நைஸ் பண்ணி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டான். அப்புறம் 10 பவுனாக கொண்டு போய் வச்சு 100 பவுனையும் காலி பண்ணிட்டான். இவங்க மாதம் அந்த மாதிரி தான் அனுப்பிக்கிறாங்க. 1000 அதையும் வாங்கி கோடி தட்டினாரு. இப்படி கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, அந்த அம்மா கொஞ்சம் சுவீனமாயிட்டான், பலவீனமாயிட்டான், சரியாக போஷிக்கல. இவன் காசெல்லாம் இவன் ரைட் பண்ணிட்டான். அப்போ அம்மா கிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கணும், நகையும் ஆட்டை போட்டோம், இனிமேல் அம்மா கிட்ட ஒன்றும் இல்லை, இனிமேல் என்ன டைமில் கவனிக்கிறதுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக திருப்பதி கொண்டு போய் வாங்க சாமி கூப்பிட்டு வரலான்னு போயிட்டு அங்கே இறக்கி விட்டுட்டு இங்கேருந்து போயிட்டு வரான்னு சொல்லிட்டு இவன் காரை வந்துட்டான். ஒரு காலத்தில் கோட்டீஸ்வரியாக இருந்த லேடி எங்கள் சோத்துக்கு லாட்டி அடிச்சுன்னு திருப்பதியில் நான் போனானே வரவே வரவே அவர் தான் விட்டான். அப்புறம் அண்ணமாரெல்லாம் பொய்யான தகவல் கொடுத்துருக்கிறாரு. ஃபோன் பண்ணி கேட்கணும், பொய்யான தகவலே கொடுத்துருக்காரு. அப்புறம் இவங்க ஒரு அண்ணனுக்கு சந்தேகம் ஆகி போச்சு. நேராக மெட்ராஸுக்கு வந்து நேராக விசாரிச்சு, எங்கள் அம்மா எங்கடா திருத்துன்னு மொழிக்கிறோம். அப்புறம் உண்மையான பதில் சொல்லணும்னு இந்த சொல்வதெல்லாம் உண்மைகளை போயிட்டு நாங்கள் நம்பியும் அம்மாவை பொருள் விட்டு போகணும், இப்போ அம்மாவை காணணும், எங்களுக்கு உங்களுக்கு சரியான தகவல் சொல்ல, நீங்கள் விசாரித்து எனக்கு உண்மை தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. அது விசாரிக்கும்போது திருப்பதியிலே கூப்பிட்டு வந்துட்டோம். திருப்பதியில் போய் விசாரிச்சாக்கா இங்கே தான் பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க, அவங்க செஞ்சுட்டாங்க, கார்பரேஷன் எடுத்து போட்டுச்சு. வசதியாக வாழ்ந்த நல்லா நல்லா சுகமாக நல்லா இருந்தவங்க குடும்பம் எப்படி நன்மையாக போய் கொடுத்தீங்க. நான் அந்த 3 பேரை பெற்ற மாதிரி தான் சின்ன பையனே பெற்றாங்க. ஆனால் அந்த நன்றி இல்லாத பாசம் இல்லாத கடைசியில் அவங்க அநாத கணமாக போயிட்டாங்க. அப்புறம் விசாரிச்சு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் உண்மை வெளியே வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல அவங்க அந்த பையனை எல்லாம் வருத்தத்தோடு அழுதுன்னு போயிடுறாங்க. பெற்ற தாயை நீ கவனிக்கலைன்னா, பெற்றோரை நீ கவனிக்கலைன்னா, நீ கிறிஸ்தவனாயிருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட் போகும். தாய் தாப்பனார் நீ கனம் பண்ணலன்னா உனக்கு ஆயுஷ் நாட்டில் கம்மி. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் ஆயாவை நல்லா கவனிச்சார். அவர் 80 வயசுல இருந்தார். ஆனால் மற்ற சகோதரர்கள் சரியாக அவ்வளோ கவனிக்க முடியாத சூழ்நிலை தான் அவங்களுக்கு. அவங்க சீக்கிரம் போயிட்டாங்க. எங்கள் அப்பா கூட போதும் கடைசியை சேர்த்துவது எங்கள் அப்பா தான். ஏன்னா பெற்றோர் கவனிச்சாரு. அது அன்பானவர்களே, என் அப்பா அம்மாவுக்கு சோறு போட கணக்கு பார்த்தீங்கன்னா யூ ஆர் அன்ஃபிட் டு பி ஏ கிறிஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீ தாய் தாப்பனாருக்கு சோறு போட நீ கணக்கு பார்த்தீங்கன்னா யூ ஆர் அன்ஃபிட் டு பி ஏ கிறிஸ்டின்.
கடைசி வரலாம் அப்பா அம்மாவை கவனிக்கணும், இருந்து கவனிக்கணும். அதுதான் ஒரு பிள்ளையினுடைய அன்பு. கருவில் சுமந்து பெற்றெடுத்த தாயின் முதல் அன்பு, அப்படி தோளில் சுமந்து பாதுகாத்த கணவனின் அன்பு. ஆனால் ஒரு நாள் அந்த அன்பு தனிந்து போகும். ஆனால் கிறிஸ்தவராய் நாம் என்ன பண்ணோம்? தாய் தாப்புனாரு கனம் பண்ண முந்தி கொள்ளும், கனம் பண்ணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். அடுத்தடி பார்ப்போம். காலமெல்லாம் காப்பேன் என்ற கணவனின் அன்பு, நேசத்தோடு கரமணிந்த மனைவியின் அன்பு. முறிந்து போய்விடும், ஒரு நாள் பிரிந்து போய்விடும். அற்பமான நேசத்தாலே அழிந்து போய்விடும். குறைந்திடாதையா என்றும் அழிந்திடாதையா. இயேசுவே உன் அன்புக்கு நிகர் ஏதையா, இணை ஏதையா. காலமெல்லாம் காப்பேன் கணவனின் அன்பு, தோளே கரமிணைந்த மனைவியின் அன்பு. காலமெல்லாம் காப்பேன் கணவனின் அன்பு, தேசத்தோடே கரமிணைந்த மனைவியின் அன்பு. உருந்து அற்பமான நேசத்தாலே அழிந்து போய்விடும். உறைந்திடாதையா என்றும் அழிந்திடாதையா. இயேசுவே உன் அன்புக்கு நிகரேதையா, இணையேதையா. இறைவா நீர் காட்டும் அன்புக்கு நிகரேதையா. நினைத்தால் உலகமெங்கும் கிடைக்காதையா. இறைவா நீர் காட்டும் அன்புக்கு நிகரேதையா. கணவனின் அன்பும் ஒரு சில நேரத்தில் மாறி போகுது, மனைவியின் அன்பும் ஒரு சில நேரத்தில் மாறி போகுது. சரி, பைபிளில் இந்த மனைவியின் அன்போ எப்படி குறைஞ்சுன்னு நம்ம பார்ப்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். பாருங்க, அவங்கள போல கோட்டீஸ்வரர் யாருமே இல்லை. யோபை போல பெரிய சீமான். அப்புறம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒரே நேரத்தில் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அப்போது இந்த அம்மா என்ன சொல்றது, புருஷனுக்கு ஆதரவாக இல்லாமல் ஆறுதலாக இல்லாமல் அந்த சொல்ல மறுபடியும் வாசந்து. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். இப்படி அதுக்கப்புறம் மறுபடியும் வசதி வந்து அந்த அம்மா மறுபடியும் பிள்ளைங்களை பெற்றாங்க. ஞான ஆசீர்வாதங்களும் இருந்தாங்க. ஆனால் வந்து தரித்திரம் அதிகமாக வந்தப்போ கணவனுடைய அந்த அன்பு போயிடுச்சு. அந்த அன்பு தேவனை தூஷித்து ஜீவனை விடு. இப்படிதான் உலகம். இருந்தால் நல்லா சரி, இல்லைன்னா போய் சேரலாம். ஆனால் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் மனைவியை நீ நேசிக்க வேண்டும், உன் கணவனை நீ நேசிக்க வேண்டும். அதுதான் அன்பு. ஆனாலும் இந்த பக்தர் என்ன சொல்ற, இப்போ இப்படி இருந்தாலும் இயேசுவின் அன்புக்கு இணை கிடையாது, இயேசுவின் அன்புக்கு நிகர் கிடையாதுன்னு சொல்கிறேன். இப்போ உடன் பிறந்த உறவுகள் அன்பு அப்படின்னு பார்க்கும்போது, யோசேப்பின் சகோதரர் யோசேப்பை ஒரு தீமையும் செய்யலை. ஆனால் யோசேப்புக்கு அவங்க தீமை செய்தாங்க, அண்ணம்மா தீமை செய்தாங்க. அப்பேற்பட்டவங்களை என்ன பண்ணுறாங்க, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23-28 வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனம் 23 தொடங்கி 28 வாசிக்கலாம்.
யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்ரவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசினி தைலத்தையும் வெள்ளை கோலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்ரவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். யோசேப்புக்கு அவங்க என்னென்ன கஷ்டம் கொடுத்தாங்க, கூட பிறந்த சகோதரர்கள் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனாலும் அந்த அண்ணமார் நமக்கு எவ்வளோ தீமை செய்தால் கூட யோசேப்பு அவங்க ஒரு தீமையும் செய்யலை. அதுக்கு பதிலாக 70 பேரை முதல்ல வர வச்சான். 25 லட்சம் பேருக்கு மேலே அவங்க பழுகி பெருகி அநேக 100 வருஷத்துக்கு மேலே 120 வருஷம்னு நினைக்கிறேன், அவ்வளோ நாள் அவங்கள போஷித்தான். அது சகோதரர் அந்த தீமைக்கு தீமை செய்யலை. தீமை செய்ய அதிக வாய்ப்பு இருந்துச்சு, கொண்டே போட்டிருப்பான். அந்த 11 பேரை கொண்டு போட்டிருப்பான். ஆனாலும் யோசேப்புக்கு நல்ல பேர், நல்ல எண்ணம், நல்ல விசுவாசம், அந்த சகோதர பாசம் இருந்ததுனால யாருக்கு எந்த தீமையும் செய்யாத அவங்களோட பெரிய அவங்க தான் இன்றைக்கி இஸ்ரேல் தேசம். அந்த 12 கோத்திரம் தான் இன்றைக்கி இஸ்ரேல் தேசமே. ஆகவே பாசத்தோடு பெற்று வளர்த்த பிள்ளைகள் அன்பு, உடன் பிறந்து இணைந்திருந்த உறவுகள் அன்பு மறைந்து போயிடும், காற்றில் கரைந்து போயிடும். மதுரமான நேசம் கூட, தேனும் கூட கசந்து போயிடும். மாறாதையா என்றும் மாறாதையா, இயேசுவே உன் அன்புக்கு நிகர் ஏதையா. பாசத்தோடு மறுபடியும் நீங்கள் இந்த நான் சொன்ன காரியம்னா ரிப்பீட் பண்ணி பாருங்க. நாமும் புருஷன் மனைவி எந்த அளவுக்கு நேசிக்கிறார், மனைவி எந்த அளவுக்கு புருஷனை நேசிக்கிறாங்க, பிள்ளைகள் எந்த அளவுக்கு பெற்றோரை நேசிக்கிறார்கள், பெற்றோர் எந்த அளவுக்கு பிள்ளைகளை நேசிக்கிறார்கள், அப்புறம் உடன் பிறந்த சகோதர சகோதரியை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோம். சில பேர் பகைக்கிறது விரோதமாக தொழிலை வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஒரு குடும்பம், ஒரே சகோதரி 4 சகோதரன் கூட்ட விட்டு தோதிட்டு, கூட பிறந்த ஒரே சகோதரி இதே கட் பண்ணல, கூட பிறந்த ஒரு சகோதரி கூட பிறந்த 4 பேரையும் கூட்ட விட்டு தோதிச்சு. பெரிய வசதியானவங்க, நல்ல கிறிஸ்தவம்.
சண்டை போட்டு அண்ணன் மாதிரி தானே சகிக்க முடியல, அண்ணன் மாதிரி ஓட்டிட்டு இருக்கு. அதுதான் நாத்தனார்னு பேர் வைக்கிறது. நாத்தனார் அது ஒரே நாட்டம் தான். என் கூட 4-5 இப்போ 5 பேர் என் கொண்டு கலந்துக்கிறாங்க. 5 பேரும் 5 லட்சத்தில் இருக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரன் மேலே என் மேலே இப்போ கேஸை கட்டிச்சு ஒரு தங்கச்சி. நான் அதுக்கு பதில் செய்யவே இல்லை. செஞ்சுன்னு அவங்க காலி ஆகிட்டு இருப்பாங்க. நான் அதுக்காக எந்த பொறுப்பு எடுத்துக்கணும். அவங்களே வெக்கப்பட்டாங்க. கூட பிறந்தவனுக்கு நீ உதவி செய்யலை பண்ண போகிறோம், உபகாரம் பண்ண போகிறோம், ஏன் உபத்திரம் கொடுக்குற? அதனால கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் நேசி, உன் மனைவி நேசி. அது உன் எலும்பில் எலும்பு மாம்சத்தில் மாம்சமாக இருக்குது. நீ நேசிக்காத, நீ 1000 பெரிய ஜாப்பில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, நோ யூஸ். முதலாவது புருஷன் மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படியணும். அதுதான் கிறிஸ்தவ. அதே சமயத்தில் பிள்ளைகளையும் நீ எவ்வளோ நேசிக்கிற அவளை கண்டிப்பாக வளர்க்க வேண்டும். கண்டிக்க சில விட்டுறாங்க, நேசித்தோட விட்டுறாங்க. அந்த பிள்ளைங்களாம் கெட்டு போகுது கட்சியில். எவ்வளோ நேசிக்கிற அவளை கண்டிப்போம் இருக்கணும். அப்போதான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக. கண்டிப்பு இல்லாத பிள்ளைங்க தர்தலே போயிடும். ஆகவே எவ்வளோ நம்ம நேசிக்கணும் அவ்வளோ கரெக்டாக எல்லா விஷயத்தையும் ஜாக்கிரதையாக இருக்கும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதே போல் உடன் பிறந்தோம், அது யாராக நீ கூட பிறந்த சட்டை பண்ணலன்னா அது தப்பு. கூட பிறந்தவங்க நேசிக்கணும். ஒரு பொல்லாதுன்னா கூட இருப்பான். அவனுக்காக நீ செலுத்த அவனை நீ செலுத்துகிற அன்பினால் அவன் உன் பக்கம் வந்து வரணும். அவன் தேவைப்பட்டிருந்தானே அவன் தேவை நீ பூர்த்தி செய், தப்பு இல்லை. நாம் செல்ஃபிஷாக வாங்கணும். அவங்க எப்படி பண்ண நமக்கு நாட்டு அப்படி இருக்கக்கூடாது. உடன் பிறந்த சகோதரர்களை நேசிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தங்கராஜ் ஐயா, அப்புறம் ஜார்ஜ் சகோதரன், அப்புறம் அந்த 5 சாமி என்பது 5 பேரும் அவங்க கூட பிறந்த எல்லாருமே ஒருத்தர் நேசிப்பாங்க. அவங்க ஒரே யூனியனாக இருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு நடக்கிற காரியம் எங்கள் வீட்டுக்கு தனித்தனியாக யோசிக்க மாட்டாங்க. எல்லாம் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் அதுக்கு முடிவு காணுவாங்க. அவங்க கடைசியில் அப்படி தான் இருந்துட்டு போயிட்டாங்க அந்த 4 பேரும். அதுதான் சகோதர அன்பு. தான் கூட பிறந்த எஸ்தரை அவங்க கட்சியில் கவனிச்சாங்க. எனக்கு தெரியும், நான் அவங்களோட நான் பழகிருக்கிறேன். ஆகினால சகோதர சிநேகம் ரொம்ப அவசியம். உடன் பிறந்தவங்களை நேசிக்கணும். ஒரு நல்லவங்கள கெட்டவங்கள கூட இருக்கணும், அதனால் நம்ம நேசிக்கணும். அவங்கள திருத்தத்துக்கு வழி உண்டாகும். ஒருத்தன் குடிச்சிருக்கான், அவனே குடிச்சு சாப்பிட்டான், அவங்களுக்கு பக்குவமாக சொல்லி அந்த கொடியை நிறுத்துறதுக்கு என்ன வழியோ அதை செய்து அவங்க நல்வழிப்படுத்தணும். அதுதான் கிறிஸ்தவனுடைய லட்சணம். ஆக அன்பானவர்களே, நம்முடைய குடும்பம் 4 பேருக்கு சாட்சியாக இருக்கும். 4 பேருக்கு சாட்சியாக இருக்கும். டைவர்ஸ் எனக்கு எங்கள் வக்கீல் ஒருத்தர், பெரிய வக்கீல் ஒருத்தர், ரொம்ப சொந்தக்காரர். அவர் சொல்ற இந்துஸ்லேருந்து வர்றதை விட கிறிஸ்தவங்கிட்ட இருந்து நிறைய டைவர்ஸ் கேஸ் வருது என்கிட்ட. அதுலேயும் பெந்தோபஸ்காரர்கிட்ட நிறைய வருதுன்ட்டு. அவர் பெந்தோபஸ்காரர் சேர்ந்துட்டான். நீ சத்தியம் தெரிஞ்சின்னா மனைவி நேசிக்காக டைவர்ஸ் பண்ணுறேன். குடும்பத்தை பிரிச்சு இருக்கிறோம் கிறிஸ்தவனா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இதனால சாட்சி கேட்டு ஆக அன்பானே, உலகம் நம்மளை விளக்கண்ணை ஊற்றி பார்க்கணும். நம்ம கவனிச்சுட்டே இருக்கிறோம். அதுவும் ஊழியக்கார குடும்பத்தை இன்னும் நல்லா கவனிப்பாங்க. அவன் பிள்ளைங்க எப்படி, அவன் பொண்ணுங்க எப்படி கவனிப்பாங்க. அதனால நம்மளை பிசாசானம் கவனித்து கொண்டிருக்கிறான். அவன் மத்தியிலே பிசாசானம் வெட்கப்படும்படியாக உன்னுடைய சாட்சி, உன் பிள்ளைகளுடைய சாட்சி, உன் குடும்பத்தின் சாட்சி சொல்லணும். சாட்சி இல்லாத கிறிஸ்தவனே இல்லை. சாட்சி வேணும், முக்கியம். அன்பானவர்களே, நம் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால்
முதலாவது அன்பு செய். பார்த்தோம் மனைவியின் அன்பு எப்படி இருக்குது, தாப்பனுடைய அன்பு எப்படி இருக்குது, பிள்ளைகளோட அன்பு எப்படி இருக்குது பார்த்தோம். அதை சகோதர அன்பையை பாட்டுக்கிட்டு இருக்குது. நீங்கள் விரும்பினா அவங்க கூட படம் கூப்பிட்டு பாட வச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் கன்வீனியன்ஸ் சார்ஜ் நிறைய கொடுக்க வேண்டாது. ஆக அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த வாசனம் மட்டும் வாசிக்கும். முதல் வாசனம் என்ன வாசனது? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் நம்ம மேல அன்பு செலுத்த, நம்ம பதிலுக்கு அன்பு செலுத்துறோமா? அதான் காரியம். அவர் நம்ம அதிகமாக அன்பு செலுத்துறார். நாம் அதுக்கு பதில் எப்படி அன்பு செலுத்துறோம்? அவர் என்ன எதிர்பார்க்க? நீ நல்லவனா இருந்தால் போதும், நீ அன்பு செலுத்துவதா இருந்தால் போதும். உன்னை போல் பிறனை நேசி, சத்துருவையும் நேசி, சத்துருவையும் நேசி. அதுதான் கிறிஸ்தவன். ஆகவே இந்த பக்தன் அழகாக பாடியிருக்கிறார். உங்களுடைய அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை, இணை எதுவும் இல்லை. சாகவனும் நிகரே இல்லாத சர்வேசான இயேசு கிறிஸ்து பொழுது பாடினார். இன்னொரு நாளைக்கு அந்த பாடல் கற்றுக்காம இந்த செய்தி ஆசிரியப்பாராக உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த பாடல் இல்லையா? 1 யோவான் 4ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்தை ஆதாரமாக வைத்து, இறைவா நீர் காட்டும் அன்புக்கு நிகர் ஏதையா, அனைத்தாலும் உலகமெங்கும் கிடைக்காதையா என்ற அற்புதமான பாடலை அருமையாக பாடிய கானா அந்தோனி அவர்கள். பாருங்க, அவருடைய பாடல் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் சாங்ஸ் நல்ல பாப்புலர் சாங்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் அவங்க வச்சு ஒரு ப்ரோக்ராம் கூட கேள்விப்பத்தில் பண்ணோம். ஆனால் இந்த பாட்டு அதிக சிறப்பு நிறைந்த ஒரு பாடலாக இருக்கிறது. நல்ல இயேசு கிறிஸ்துவின் அன்பு எத்தனை மேலானது, அவர் காட்டும் அன்புக்கு நிகராக எந்த அன்புமே இல்லை என்பதை அன்பு தேவ ஊழியர் ஜெயபால் மூலமாக கற்று இந்த பாடலை நமக்கு மீண்டும் ஒரு முறை நினைப்பூட்டினார். வார்த்தைகளை இந்த பாடல் மூலமாக கொடுத்த வார்த்தைகளை தந்து அருமையான ஜெயபாலை கற்று ஆசீர்வதிக்கட்டும். பாடலை இயற்றிய கானா அந்தோனி அவர்கள் இன்னும் அநேக கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் புதிய பாடல்களை கொண்டு சென்று கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு